நம்பிக்கைக்குரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை எபிரேயர் 13:7. விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அருமையானவர்களே, கர்த்தரை விசுவாசியுங்கள், அவரை 100% விசுவாசியுங்கள், அவரை மட்டுமே நம்புங்கள். நம்முடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்கும். நம் விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். முற்றிலும் ஆண்டவரை மட்டுமே நம்ப வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால் எல்லாம் ஆகும். விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். இது போல அநேக வசனங்கள் உண்டு விசுவாசத்தை குறித்து. கர்த்தருடைய விசுவாசத்தையும் நம்மை நடத்தின மூத்த போதர்களின் விசுவாசத்தையும் பின்பற்ற வேண்டும். முன்னோர்கள் எப்படி விசுவாசத்தில் வீர வாழ்க்கை வாழ்ந்து வழிகாட்டினார்களோ, விசுவாசத்தினால் சத்ருவை முறியடித்தார்களோ, விசுவாசத்தினால் எப்படி சாதித்து காட்டினார்களோ, அதை பின்பற்றி நாமும் விசுவாசத்தினால் உயர்ந்தோங்க, செழித்தோங்க, தழைத்தோங்க. வீர பாதைகளில் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென்.